இருப்பது இவர் ஒருவர்தான். இவரையும் விட்டுவிடக் கூடாது. ஆமாம் ஆமாம், பிறகு நமக்கு யாருமே கிடைக்க மாட்டார்கள். பிரம்மதேவா, 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 பிரம்மதேவா. யார் நீங்கள்? படைப்பு கடவுளான தங்களுக்கே நாங்கள் யார் என்று தெரியவில்லையா? உண்மை படைத்தவர் யாரோ அவரிடமிருந்துதான் நாங்களும் தோன்றி வந்தோம். என்ன மறுபடியும் உறங்குகிறார்? அதுதானே. இங்கு எதற்காக வந்தீர்கள்? எதற்காகவா? தங்களிடம் சண்டை செய்வதற்காக. ஏன் என்னிடம் எதற்காக சண்டையிட வேண்டும்? எனக்கும் உங்களுக்கும் எந்தவித பகையும் இல்லையே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வலிமை உள்ளவன் வலிமையற்றவனை அடிமையாக்கி வைக்கத்தானே வேண்டும். வீரம் படைத்தவன் யாரிடமாவது போரிட்டுத்தானே தீர வேண்டும். நீர்தான் அதற்கு தகுதியானவர் என்று கேள்விப்பட்டுத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். ஓஹோ, யார் அப்படி சொன்னது? யார்? ரதர். நாரதர். 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 என்ன இதெல்லாம் நாரதன் வேலையா? போகிற போக்கில் என்னை இவர்களிடம் சிக்க வைத்து விட்டு சென்று விட்டானா? மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றிய இவர்கள் மகா பலசாலிகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது. இப்போது என்ன செய்வது? என்ன யோசிக்கிறேன்? வாரும் சண்டைக்கு. வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். நமக்குள் சண்டை எதற்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களிடம் அகப்பட்டுக் கொண்ட உண்மை விட்டுவிட முடியாது. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். நாம் இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் இவரும் இப்படி தாமதப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார். நாம போரை துவக்கி விட்டால் தாமாக சண்டைக்கு வந்துதானே தீர வேண்டும். அதுதான் சரி. பாரளந்த பெருமாளே, யார் அழைத்த போதிலும் ஓடி வந்து காக்கும் அவதார மூர்த்தியே, சீக்கிரம் எழுந்திருங்கள். என்னை அழிக்க வரும் அசுரரிடமிருந்து காப்பாற்றுங்கள். எழுந்திருங்கள் சுவாமி, எழுந்திருங்கள். நமாமி நாராயண பாதபங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் நமாமி நாராயண தத்வமவ்யயம் நமாமி நாராயண தத்வமவ்யயம். இல்லை இல்லை, இவர் உறக்கம் கலையாது. மோக மாயையில் ஆழ்ந்திருக்கும் இவரை அந்த ஆதி பராசக்தியை தவிர வேறு எவராலும் எழுப்ப முடியாது. தாயே, தாயே, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மானுளம் பூவிரத்தாளை பூயனங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கணியை தொழுவாக்கு ஒரு தீங்கிலையே. தாயே, சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குண சுரூபியே, தாமச குணத்தால் நித்திரை புரியும் திருமாலை துயிலெழுப்பி அருள் புரிய வேண்டும். பிரம்மதேவா, கலங்காதே. யோக நித்திரை புரியும் மாதவன் இப்பொழுதே எழுந்திருப்பான். மதுக்கைடவரை வதம் புரிந்து உன்னை காப்பாற்றுவார். பரந்தாமா, பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமாளே,
துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்யும் திருமாலே அருள் புரியுங்கள். பிரம்மதேவா, என்ன நிகழ்ந்தது? இவ்வளவு காலம் எப்படி நான் உறங்கிக் கொண்டிருந்தேன்? அரிதுயில் கொள்ளும் நான் ஆழ்ந்த துயில் கொள்ள காரணம் என்ன? அனைத்தும் அந்த மகாமாயின் திருவிளையாடல். மது கைடபரால் நேர்ந்த துன்பத்தை தீர்க்க தங்களை துயிலெழுப்பும்படி வேண்டினேன். அன்னை அருள் பாலித்தாள். மது கைடபரா? யார் அவர்கள்? தங்களிடமிருந்து தோன்றியவர்கள் தான் என்றாலும் தங்களை அழிக்க வரும் அசுரர்கள். என்னை அழிக்க வந்த அவர்களிடமிருந்து தப்பிக்க தங்களை சரணடைந்திருக்கிறேன், காப்பாற்றுங்கள். கலங்காதே பிரம்மதேவா, அவர்களை அரை கணத்தில் அழித்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன். பிரம்மதேவா, 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 எங்கே சென்று ஒளிந்து கொண்டாய்? நீ எங்கே சென்றாலும் எங்களிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. வெளியே வந்துவிடு. பிரம்மதேவா, இந்த ஜலப்பிரளயத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் எங்களை ஏமாற்ற முடியாது. இந்த சமுத்திரத்தின் ஆழத்திற்கே சென்றாலும் நாங்கள் உன்னை அங்கு தேடி வந்து விடுவோம். பிரம்மதேவா, பிரபு, காப்பாற்றுங்கள். பயப்படாதே பிரம்மதேவா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நில்லுங்கள். என்னை மீறித்தான் பிரம்மதேவனை நெருங்க முடியும். நீயா? தூங்கு மூஞ்சார உனக்கு கூட விழிப்பு வந்து விட்டதா? எங்கள் கையால் மடிவதற்காகவே எழுந்து வந்திருக்கிறாயா? நீ இந்த பிரம்மதேவனை காப்பாற்ற போவதுமில்லை, நீயும் உயிர் பிழைக்கப் போவதில்லை. முதலில் உன்னை கொன்றுவிட்டு பிறகு இந்த பிரம்மதேவனை தீர்த்து கட்டுகிறோம். மூடர்களே, எப்பொழுது என் உறக்கம் கலைந்ததோ அப்பொழுதே உங்களுக்கு நிரந்தர உறக்கம் தொடங்கிவிட்டது என்பதை அறியாமல் பேசுகிறீர்கள். நான் ஒருவனாகவே நின்று உங்கள் இருவரையும் அழித்து இம்மூவுலகத்தையும் அமைதி பெறச் செய்வேன். எங்களது 4 கரங்களும் சேர்ந்தால் உனது 5 ஆயுதங்களையும் இழந்து விட்டு ஓடிவிடுவாய் என்பதை மட்டும் மறந்து விடாது. வலிமை வாய்ந்த எங்கள் தோள்கள் பகைவனுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன. வா போருக்கு. விடாதே, அடி, தீர்த்து கட்டு. இங்கு என்னதான் நடக்கிறது? தாங்கள் ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள்? செய்வதையும் செய்துவிட்டு கேள்வி வேறு கேட்கிறாயா? நாராயணா, நான் என்ன செய்தேன்? மது கைடவர்களை என் மீது ஏறி விட்டது யார்? நீதானே? அது அவர்கள் என்னை சண்டை கடைத்தார்கள். அவர்களை எதிர்த்து சண்டையிட தகுதியானவர் தாங்கள் தான் என்று அனுப்பி வைத்தேன். என் பணியில் ஈடுபட்டிருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? உன் கலகத்தை தந்தையிடமே தொடங்கிவிட்டாயே. அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் அம்பிகையை அழைத்திருப்பீர்களா? திருமாலின் நீண்ட உறக்கம் கலைந்திருக்குமா? இந்த போர்தான் நிகழ்ந்து கொண்டிருக்குமா? அதுவும் சரிதான். ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த போருக்கு எப்போது முடிவு என்றுதான் தெரியவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் சண்டை போடுகிறார்கள். ஒருவர் சண்டையிடும் போது மற்றொருவர் ஓய்வெடுக்க முடிகிறது. ஆனால் திருமாலோ அந்த இருவரிடமும் தானே அல்லவா போரிட வேண்டியுள்ளது. அதை பற்றி தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? திருமாலை துயிலெழுப்பிய யோக மாயையான ஆதிபராசக்தி அவரது வெற்றிக்கும் வழிகாட்டுவாள். ஆணவம் கொண்ட அசுரர்கள் அவர்கள் அழிவை தானாகவே தேடிக்கொள்வார்கள். சற்று பொறுத்திருந்து பாருங்கள்.
கைடவா, இந்த விஷ்ணுவை பற்றி அந்த நாரதர் என்ன சொன்னார் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? என்ன சொன்னார்? கேட்ட வரமளிக்கும் காக்கும் கடவுள் என்றார் அல்லவா? ஆமாம், அதனால் என்ன? இப்போது நம்மோடு போர் புரிய முடியாமல் தவிக்கும் இதற்கு நாமே ஒரு வரம் கொடுத்தால் என்ன? பலே, சரியாக சொன்னாய். தோல்வியுற்றவனுக்கு போனால் போகட்டும் என்று வெற்றி பெற்றவன் தானே வரம் கொடுக்க வேண்டும். பிழைத்து போகட்டும் ஏதாவது ஒரு வரம் கொடு. அசுர சிகாமணிகளே, நீங்கள் ஆலோசிப்பதை பார்த்தால் என்னிடம் ஏதோ பேச விரும்புவது போல் தெரிகிறது. கைடவா, பாவம், இவரை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது. காக்கும் கடவுளாகிய உண்மை காப்பாற்றிக் கொள்ள நாங்களே உனக்கு ஒரு வரம் தரலாம் இருக்கிறோம். ஆஹா, உங்கள் உயர்ந்த உள்ளத்தை எப்படி பாராட்டுவேன். எனக்கு வரம் தர முன்வந்த உங்கள் பண்பை கண்டு பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ்ந்தது போதும், என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறோம். கேட்ட பின்பு மறுக்க மாட்டீர்களே. வலிமை உள்ளவன் வாக்குறுதி தந்தால் அதை மீறவே மாட்டான். நாங்கள் வரம் தருவது என்று வந்தவன் மறுபேச்சுக்கே இடமில்லை. நீங்கள் இருவரும் என் கரத்தால் மரணமடைய வேண்டும். இதுவே நான் கேட்கும் வரம். கைடவா, இப்போது நாம் என்ன செய்வது? எல்லாம் முன்னால் வந்த வினை. உன்னை யார் வரம் கொடுப்பதாக சொல்ல சொன்னது? சரி, நீ தானே சரி என்று சொன்னாய். இப்பொழுது என்னை மட்டும் குறை சொல்லுகிறாய், என்ன அர்த்தம்? இந்த மகாவிஷ்ணு நம் வார்த்தையை வைத்தே நம்மை மடக்குவார் என்று எனக்கு தெரியாதே. எனக்கும் அதே நிலைதான். அப்புறம் என்ன? இப்படியே நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் பிரச்சனையே தீராது. வேறு ஏதாவது வழி செய். நானும் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீர்கள்? வரம் தரும் தகுதி படைத்தவர்கள் அதை நிறைவேற்றும் திறமை படைத்தவர்களாகவும் இருக்க வேண்டும். உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. தந்த வரம் தந்ததுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிறகு என்ன? உமது கரத்தால் மரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் என்ன ஆனால்? நீரே இல்லாத இடத்தில் தான் நீர் எம்மை கொள்ள வேண்டும். எப்படி? ஓஹோ, கைடவா, பிரமாதம். இந்த பிரளய வெள்ளத்தில் நீர் இல்லாத இடத்தை இந்த திருமாலால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரியாக மடக்கி விட்டார். ஆமாம், இனிமேல் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. परित्राणाय कामाय विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे மது கைடவர்களே, இங்கே பாருங்கள். சிறிதளவும் நீரே இல்லாமல் நீங்கள் கேட்ட இடம். மாதவா மாதவா சக்கரதாரியே போற்றி மாயவா கேசவா மதுசூதனனே போற்றி மாயவா போற்றி மாதவா போற்றி சக்கரதாரியே போற்றி மாயவா போற்றி கேசவா போற்றி மதுசூதனனே போற்றி மதுசூதனனே போற்றி மதுசூதனனே போற்றி.
வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற முதுமொழியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மது கைடவர்கள் என்ற வினையை விதைத்த திருமால் அதை தன்னுடைய திருக்கரங்களாலேயே அறுத்தொழித்தார். மது என்ற அசுரனை அழித்ததால் அவருக்கு மதுசூதனன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஆனாலும் அவர் அதை சாதிக்க காரணமாக அமைந்தவள் ஆதிபராசக்தி அல்லவா? அவள் அவரது நித்திரையை கலைத்ததால் தானே இத்தகைய சாதனையை அவரால் செய்ய முடிந்தது. அதில் என்ன சந்தேகம்? ஸ்ரீங்காரம் எனும் பீஜாட்சரத்தின் நாயகியாக விளங்கும் அம்பிகை ஓங்காரத்திற்கு மேலாக வீற்றிருப்பவள் அல்லவா? அப்படி என்றால் வேதங்கள் அனைத்தும் ஓம் என்றுதான் துவங்குகின்றன. அந்த ஓம்காரம் அகரம், உகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்களால் ஆனது. இவைகளில் அகரம் பிரம்மா, உகரம் விஷ்ணு, மகரம் ருத்ரன். இவை அனைத்திற்கும் மேலாக நாதஸ்வரூபமாக விளங்குகிறாள் ஆதிபராசக்தி. மதுகைடவ வதத்திற்கு மாலவன் மூலம் வழிவகுத்த அன்னை மகிஷாசுர வதம் புரிய தானே எழுந்தருளினாள் இல்லையா? தன்னுடைய சக்திகளை எல்லாம் தேவர்களுக்கு தந்துவிட்டு தனக்கென ஒரு வடிவமின்றி உருத்திறந்த அம்பிகை மகிஷாசுரனுக்காக மீண்டும் அந்த சக்திகளோடு தோன்றினாள். அந்த மகிஷாசுரன் என்ன செய்தான் தெரியுமா?